படத்தோட ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய பைக் மெக்கானிக். இவங்க குடும்பம் இப்போ மிகப்பெரிய கடனில் மாட்டியிருக்காங்கன்ற விஷயம் இவங்களுக்கு லேட்டாக தெரிய வர, சரி எப்படியாச்சும் இந்த கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கங்கே நிறைய வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த பணம் பத்தவே மாட்டேங்குது. இல்லீகலாக பைக் ரெடி பண்ணுற மெக்கானிக் ஷாப் இவங்களுக்கு தெரிய வருது. எனக்கு பைக்கை பற்றி எல்லாமே தெரியும், நான் நல்லா ரெடி பண்ணி தருவேன், எனக்கு 1 மில்லியன் மட்டும் தாங்க, எந்த வண்டியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்ல, ஆரம்பத்தில் வில்லன் இந்த 1 மில்லியனை பார்த்துட்டு யோசித்தாலும் ஹீரோனுடைய திறமையை பார்த்துட்டு சரி ஓகே நீ வான்னு சொல்லிட்டு அவன் வண்டியை ரெடி பண்ணுறதுக்காக ஹீரோனியை ஃபுல்லாக வேலை செய்ய வச்சிடறான். அவங்களும் ஆரம்பத்தில் அந்த வண்டியை நல்லா ரெடி பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இப்படி நல்லா தான் வேலை போயிட்டு இருக்கு. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் இவங்க வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ளே வர, திடீர்னு ஒரு ஷூட் அவுட் சவுண்டு கேட்குது. என்னடா துப்பாக்கி சூடு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வராங்க. வில்லன் அங்கே ஒருத்தனை கொலை பண்ணிடுறான். அடுத்து ஹீரோனி அங்கே வரதை பார்த்ததும் கொலையை பார்த்துட்டா கண்டிப்பாக போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்துருவான்னு வில்லன் தெரிஞ்சதுனால கன் எடுத்து ஹீரோனி பக்கம் திருப்பிடுறான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க ஆரம்பத்திலேயே ஒரு பைக் கேங்கை காட்டுறாங்க. அவங்கள வேக வேகமாக போலீஸ் துரத்திக்கிட்டே இருக்காங்க. போலீஸ் கேங்கை விட்டு தனியாக பிரிஞ்ச இந்த ஒரு போலீஸும் நான் இன்னும் கொஞ்சம் இடத்துல அவங்கள பிடிச்சிருவேன், அதனால் சீக்கிரம் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இங்கே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க 2 பேருக்கு நடுவில் நின்றுட்டு ஒருத்தனை பார்த்து இங்கே பாரு நீ வண்டியை நிறுத்துறே இல்லையா இல்லை கணிச்சு சுற்றுவான்னு சொல்லி மிரட்ட, உடனே குறுக்கால் ஒருத்தன் பைக்கை விட்டு அந்த போலீஸ்காரனை கீழே தள்ளி விட்டுறான். அப்புறம் இவங்க பைக்கில் ஏறி கேஷுவலாக தப்பிச்சிட கட் பண்ணி அடுத்த ஒரு சீன் காட்டுறாங்க. பார்த்த ஒரு பொண்ணு வண்டியை ரெடி பண்ணிட்டு இருக்க, மிக்கேல் உனக்கு காது கேட்குதா இல்லையா, ஃபோனை தூக்கி ஓர வை வா கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இப்போ ரேஸ்க்காக தான் மிக்கேல்ன்ற இந்த பையன் ரெடி ஆகிட்டு இருக்கான். அவனை எந்திரிச்சு அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க, அப்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற இடத்துல எப்படி இருந்தாலும் என்னோட பையன் தான் இங்கே ஜெயிப்பான், ஏன்னா இந்த ட்ராக் அவனுக்கு பழக்கப்பட்டது, இந்த ரேஸில் வேஸ்ட்டு தான், இருந்தாலும் பரவாயில்ல, சரி ஒரு உங்களோட ஆர்வத்துக்காக நான் இது வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேஷுவலாக சொல்லிட்டு இருக்க. ரேஸாக ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோதான், சும்மா சொயின்னு வண்டியெல்லாம் பறக்க. ரேஸோட ஆரம்பத்தில் மிக்கேல் சும்மா பறந்து சொயின்னு போயிட்டு இருக்கான். ஆனால் வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்கேலோட வேகம் கம்மியாகுது. பின்னாடி வந்த கெவினோ அப்படியே மிக்கேல முந்துற மாதிரி வந்துட்டு இருக்க. கடைசியில் அந்த ரேஸோட எட்ஜிங் பாயிண்ட்ல திடீர்னு தடுமாற்றத்தினால அந்த இடத்துல கெவின் தான் ஜெயிச்சிடறான். அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி கோவமா இருக்கு. ஹீரோவையும் அவங்க அக்காவையும் பார்த்துட்டு காட்டு கத்திட்டு இன்னைக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு தானே வருவீங்க, அப்போ பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு டென்ஷனோட அங்கே வந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீன் காட்டுறாங்க. நைட் நேரம் ஃபேமிலியை உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்க. அவங்க அப்பா இப்போதான் பொறுமையாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இப்போ மிகப்பெரிய கடலில் நம்ம மாட்டிக்கிட்டோம், கண்டிப்பாக இந்த சொந்த வீடு அந்த பைக்கு அந்த ட்ராக்கு எல்லாத்தையும் விற்றா மட்டும்தான் அந்த காசை செட்டில் பண்ண முடியும். இதை கேட்டதான் பையனுக்கு செம்மக்கம் வருது. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, முக்கியமாக அம்மா பைக்கு நீங்கள் விற்கவே கூடாது, இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லி பையன் ஓவராக பேசிகிட்டு இருக்கான். என் வயசுக்கு மரியாதை கூட அமைதியாக உட்காருன்னு சொல்லலாம், கொஞ்சம் கூட கேட்காம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க, மூடிட்டு உட்கார்றா, அப்போவே நீ ஒழுக்கமாக அந்த ரேஸில் ஜெயிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, அதில் வர காசை வச்சு இந்த லோனை அடைச்சிருப்பேன், நீ தோற்று போய் தொலைஞ்சதுனால ஸ்பான்சர்ஸ்லாம் உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் விட்டு ஓடிட்டாங்க தெரியுமா. இப்போ திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. உடனே பையன் சரி அமைதியாக உட்காந்துற. இப்போ தான் அவன் ஒரு ஐடியா சொல்கிறான், நம்ம வீட்டெல்லாம் விற்க வேணாம், என் ஃப்ரெண்டு வந்து ஒரு சின்ன வேலை இருக்குன்னு கொடுத்துருக்கான், ஜஸ்ட்டு வண்டியை டெஸ்ட் பண்ணோம், அது டெஸ்ட் பண்ணால் மட்டும் $300 அவன் தரணுமா, இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் செஞ்சு கண்டிப்பாக அந்த லோனை அடைச்சிடலான்னு சொல்ல அவங்க அப்பா ஒன்றும் தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன். அடுத்த நாள் காலையில் மிக்கேல் சொன்னபடியே அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போக கூட அவங்க அக்கா வந்திருக்காங்க. ஒரு சந்தேகத்தினால அவன் மூஞ்ச பார்த்தா சரியில்லை, நீ அவன் கூட போய் வேலை செய்றியா, இரு நானும் வரேன்னு சொல்லி அவங்க அக்கா கூட வந்திருப்பாங்க. இடத்துக்கு இவங்க 2 பேருமே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு ஃப்ரெண்டு முகத்தையே பார்த்தோன்னே இவங்களுக்கு ஏதோ தப்பாக படுது. ஆனால் அவனை சரி வா மச்சான் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போயிட்டு இதான் வண்டி, இதை ஓட்டினா மட்டும் போதுன்னு சொல்லி அங்கே இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவனை வண்டி எடுத்து வளைஞ்சு நெளிஞ்சு நல்லா ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. வந்த போலீஸும் ஆமாம் இந்த லீன்றவன் உங்கள் இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கான், ஆமாம் சார் இதான் பிரச்சனையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த லீ இப்போ நான் சின்னதாக விசாரிக்கணும், அவன் எங்கே இருக்கான் சார், வெளியே தான் இருக்கான்னு சொல்லி இவன் பேசிகிட்டு இருக்க. லீயும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் ஹீரோட வண்டி எடுத்துகிட்டு வேகமாக முறுக்கிட்டு போகிறான். ஒரு காரை இடித்து அவன் ஃப்ரெண்டை மாட்டிக்க போலீஸ்காரங்க இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த நேரத்தில் தான் ஃப்ரெண்டுக்காரனை பண்ண வேலையால் ஹீரோட பைக்கு மாட்டிக்குது. போலீஸ்காரங்க பைக்கை பிடிச்சிட்டாங்கன்னு விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் நம்மளை வச்சு செஞ்சிருவாரு. அந்த 2 பேரோடைய கடைக்கு வந்துடுறாங்க. வந்தவங்களும் எனக்கு காசு வேணும்னு சொல்ல உள்ளவா நான் காசு தரோம், தம்பியை வண்டிக்குள்ளேயே உட்கார சொல்லிவிட்டு அவங்க அக்கா உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனவங்களும் காசு கொடுங்க, இந்த அவனோட $300, இதெல்லாம் எனக்கு பத்தாது, என் வண்டியை வேறு வெளியெடுக்கணும், எவ்வளோ பிரச்சனைக்கு தெரியுமா, இந்த உனக்கு $800 தரேன், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் ஒரு டீல் போடுறேன், நீ ஓகேன்னு சொன்னீங்கன்னா போதும், என்னோட பைக்கை ரிப்பேர் பண்ணுறதுல உனக்கு மெக்கானிக்கே சேர்த்துப்பேன், அதை மட்டும் நீ சரியாக செஞ்சுன்னு வச்சுக்கேன், நீ கேட்கறதுக்கு மேலே நான் அமௌண்ட் அள்ளி தருவேன் சொல்லிவிட அவங்க அக்கா பெருசாக எதுவும் கண்டுக்காமல் அமைதியாக அந்த இடத்தோடு நடந்து போக அப்படியே கட் பண்ணி அடுத்த ஒரு சீன் காட்டுறாங்க. பார்த்தா போலீஸ்காரங்க தான். அவங்க இந்த லீ ரொம்ப குடைச்சல் தரான், வாங்க இங்கேருந்து கூட்டு போகலான்னு சொல்லிட்டு போலீஸ் அப்படியே கேங்காக அவனை இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா அங்கே இருக்க அக்யூஸ்டை ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான். அவனை என்னால் இங்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டு குடி போதையில் அங்கே இருக்க எல்லாரும் போட்டு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கேன். லீயை காரில் உட்கார சொல்கிறாங்க. ஆனால் அவன் நைஸாய் இவங்களுக்கு தெரியாமல் டிமிக்கி காமிச்சிட்டு வெளியே ஓடிடுறான்.
போலீஸ்காரங்களும் அவன் ஓடிட்டானா? ஓடிட்டான். சரி, நல்லா நல்லா நடிச்சிங்க, எல்லோரும் நல்லா நடிச்சிங்க, அவன் ஓடிட்டான். சரி, அந்த ஜிபிஎஸ் ஆன் பண்ணு. பார்த்தா லீக்கே தெரியாமல் உடம்புல ஜிபிஎஸ் வச்சுருக்காங்க. எலிசண்டா அந்த அக்காவும் கரெக்டாக அந்த கராஜுக்கு வந்ததும் வில்லனோட கூட்டாளியும் வில்லனை கூட்டு போய் அந்த வண்டியை காட்டுறாங்க. இதான் எங்கள் வண்டி டெர்போ, இதை நீ சரியாக ரெடி பண்ணி தந்துட்டினா போதும், நீ கேட்குற அமௌண்ட்டுக்கு மேலே நாங்கள் அதிகமாக தருவோம். ஈஸாக அந்த டீலை கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பகலை விடாமல் உழைச்சி அந்த வண்டியை ரெடி பண்ணிகிட்டு இருக்க. அப்போ கூட இருக்க அந்த மார்க்கஸ்ன்ற மெக்கானிக் என்ன கேட்குறானா, நானே நிறைய பார்க்குறேன், உனக்கு வண்டியை பற்றி எல்லாமே தெரியுது, ஆனால் நீ ஏன் வண்டியை ஓட்ட மாட்டேங்கிற? அதை கேட்டதான் அவன் அமைதியாகிட்டு என்ன சொல்கிறானா, எங்கள் அம்மா கேன்சரில் சாக போகிறாங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் எனக்கு தெரிஞ்சதுமே கோவத்தை அடக்க முடியாமல் வண்டி எடுத்துகிட்டு முறுக்கிட்டு போயிட்டு இருந்தேன் மெயின் ரோடு வரைக்கும். அங்கே ஏற்பட்ட ஆக்சிடெண்ட்டில் எனக்கு காலில் அடிபட்டுச்சு, சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். அதுக்கப்புறம் நான் அக்கா வண்டி ஓடுறதே விட்டுட்டாங்களாம்மா. இதை சொல்லி முடித்ததும் அப்படியே கட் பண்ணி அடுத்த ஒரு சீன் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம போலீஸ்லாம் சேர்ந்து லீயை ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. லீ பார்த்தா நம்ம மெக்கேலுக்கு ஃபோன் பண்ணி கராச்சிக்கு வந்துரு, அங்கே வந்து உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கான். இதை பார்த்துட்டு மெக்கேலும் கரெக்டாக வில்லனோட கராச்சிக்கு வந்து நிற்க வில்லனுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. நீ எதுக்கு இங்கே வந்த? இல்லை லீ தான் வர சொன்னா. லீ வர சொன்னானா? ஒரு நிமிஷம் பார்த்தா அந்த இடத்துக்கு கரெக்டாக லீ வந்துட ரெண்டு பேரும் உள்ளே கூட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். லீ என்ன சொல்கிறான்னா, நம்ம டீமில் இவனையும் சேர்த்துக்கலாம், இவனையும் சேர்த்து இறங்கி அந்த மிஷினை முடிச்சிடலாம் சொல்ல. என்னது இவனையும் சேர்த்துக்கலாமா? நீ பார்த்த தேவையில்லாத வேலையினால தான் போலீஸ்கிட்டே நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்போ இவனை என்ன சொல்லி கூப்பிட்டு வந்திருக்க? என்னதுக்கடா அவனை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி மிக்கேலை பார்த்து கேள்வி கேட்க, அவனும் ஏதோ பைக்கு ஓட்டணும்னு சொன்னான், அப்படியே இது எனக்கு அமௌண்ட்டு ஒரு 20,000 தரேன்னு சொன்னான். என்னது 20,000மா? இவன்கிட்ட எந்த உண்மையை சொல்லலையா நீ? என்னடா இப்படி? அவ்வளோதான். வில்லனுக்கு செம்ம கோவம் வருது. பேசிக்கிட்டு அவன் வில்லன் என்ன சொல்கிறானா, நான் ஏன் இது வரைக்கும் ஒரு தடவை கூட மாட்டல தெரியுமா? கேள்வி கேள்றா. ஏன்? வேற என்ன, நான் ப்ரொஃபஷனலாக எல்லாம் க்ளீனாக வேலையை பார்ப்பேன். ஆனால் உன்ன மாதிரி தத்திரம் பிடிச்சோன்னே எப்போ என் டீமில் சேர்த்தனா அப்போத்துலேருந்து பிரச்சனையும் மேலே பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. அப்படியே பொறுமையாக பேசிக்கிட்டே வில்லனை ஒரு ட்ராயரை இழுக்க, இல்லை இனிமேல் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம், இவனை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓவராக பேசிக்கிட்டே இருக்கான். அவ்வளோதான், டப்புன்னு கண் எடுத்து அப்படி சுட்டுடுறான். அந்த இடத்துக்கு சத்தம் கேட்டு மெக்கேலோட அக்கா வந்துற, அசையாத, அசைஞ்சா சுட்டுருவேன், உன் தம்பியை சுட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ சரின்னு அங்கேயே நின்றுருக்கா. அப்போ இவனோட ஃப்ரெண்டு மார்க்கஸ் என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் தப்பாக தெரியுது, இதுக்கு மேலே எதுவும் பண்ணாத அமைதியாகிறா அப்படி சொல்ல கேட்காம கன் எடுத்துகிட்டு போய் மெக்கேலோட கையில் வச்சு எடுத்துட்டு, இப்போ உன் தம்பியோட ஃபிங்கர் பிரிண்ட் இந்த கன்னில் இருக்குது, இதை மட்டும் போலீஸ்கிட்ட மாட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், உன் தம்பி நீ எல்லாரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போக வேண்டியதான். நான் சொல்கிற வேலையை மட்டும் செய், உனக்கு பணமும் வரும், உன் தம்பி உயிரும் வரும். இப்போ தான் கிளியராக பிளானை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எங்களோட வேலையை திருடுறது தான், ஆனால் எங்கள் டீமில் மொத்தம் 3 பேர் வேணும். ஒருத்தன் இப்போ செத்து போயிட்டான், அதனால் எங்கள் டீமில் நீ ஒருத்தி இப்போ வந்தே ஆகணும், இல்லைனா வச்சுக்கியன் என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும். அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேருமே ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துக்கிறாங்க. கூட ஹீரோ அப்புறம் அவனோட அக்கா இவங்க 2 பேரும் வண்டியில் ஏறி உட்காந்து கிளம்பலான்னு பார்க்க அவங்க அக்காவுக்கு சுத்தமாக வண்டி ஓட்டவே முடியல. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ மார்க்கஸ் தான் மோட்டிவேட் பண்ணி, உன்னால் முடியும் வா, இப்போ நீ வரலனா நீ போலீஸ்கிட்ட மாட்டிப்ப புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, அவ்வளோ வேறு வழியே இல்லாமல் வண்டியை ஓட்டிகிட்டு வந்துடுறா. கரெக்டாக ஜிபிஎஸை ட்ராக் பண்ணி வந்த போலீஸும் இங்கே லீ செத்து போனதை பார்த்தது ரொம்பவும் சங்கடமாக இருக்குது. சார் நமக்கு இருந்த ஒரு விக்டிம் அவனை இப்போ சாகடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்க. ட்ரெஸ்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸோட ஹெட்டுக்கு அங்கே ஒரு மேப் மாதிரி ஒன்று கிடைக்கிது. இது கண்டிப்பாக அடுத்து திருட்டு பண்ண போகிற இடத்தோடைய மேப்பாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து வச்சுக்கிறாரு. அடுத்து எலிசாவோட வீட்டை தான் காட்டுறாங்க. எலிசாவுக்கு செம்ம கோவம் வருது. மார்க்கஸை பார்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. என் தம்பியை மர்டரில் கோத்து விட்டான், இதெல்லாம் செஞ்சுட்டு உன் ஃப்ரெண்டு எங்கே போனான், அவனை காணுமேன்னு சொல்ல, எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக பிளான் அப்போ வந்துடுவான்னு சொல்ல, அது பிளான் ஆச்சு மண்ணாங்கட்டியாகுது. இப்போ நானே மிகப்பெரிய பிரச்சனை இருக்கேன். ஏற்கனவே இந்த லோனில் வேறு வீடு போயிட்டுருக்கு, அந்த லோன் அடைக்கணும், என் தம்பியை மோடலேருந்து காப்பாற்றணும். ஐயோ இதெல்லாம் நினச்சா எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லி எலிசா கத்திக்கிட்டு இருக்க. மார்க்கஸும் என்னை மன்னிச்சிரு, உன்னால் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? இங்கே ரொம்ப குளிருது, உன் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல தூங்க இடம் கிடைக்குமா? சரி வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு எலிசா டென்ஷனை தாங்க முடியாமல் அவளோட அம்மா வண்டி எடுத்து வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறா. அப்பாவை பார்த்து வண்டியை நிறுத்தினதும் அப்பா உடனே என்னமாச்சு, ஏன் நீ அழுகிற சொல்லு, அப்பாட்ட சொல்லுன்னு சொல்ல ஹக் பண்ணிவிட்டு அப்பா அப்பான்னு சொல்லி சோகமாக இருக்க. சரி பரவாயில்ல கவலைப்படாத, இங்கே பாரு, நீ ஓட்டுறதை பார்த்துட்டு உங்கள் அம்மா தான் இங்கே வந்துட்டாங்களோன்னு நினச்சேன், நீ அவ்வளோ பயங்கரமாக ஓட்டின, நீ விலை மதிப்பில்லாத ரத்தினம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பாராட்டி பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எலிசா கிச்சனுக்குள்ளே ட்ரௌசர் போட்டு ஒரு தம்பி வந்தான், அது உனக்கு தெரிஞ்சவனா? ஓ நோ மார்க்கஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஓடி போகிறா. கட் பண்ணி வில்லனை தான் காட்டுறாங்க. வில்லன் என்ன சொல்கிறான்னா, இப்போ என் பிளானை கிளியராக கேளுங்க, டைமண்ட் எப்படி இருந்தாலும் இந்த வீதிக்கு தான் வரும், நான் இங்கே இருப்பேன், மார்க்கஸ் நீ இங்கே இருப்ப, அதே மாதிரி எலிசா நீ பைக்கில் இங்கே இருப்ப. நாங்கள் 3 பேரும் கரெக்டாக அந்த பாயிண்டில் நின்றுருக்கும் போது அவன் கார் கிராஸ் பண்ணோம். அப்போ எலிசா நீ தான் வேலையை காட்டணும், நானும் மார்க்கஸை அட்டாக் பண்ணிடுவோம்.
இது மட்டும் பர்ஃபெக்டாக நடந்துருச்சுன்னா அவ்வளோதான், அந்த டைமண்ட் நம்ம கைக்கு தான். அப்போ எலிசா அவனுக்கு கேட்குறா, ஒருவேளை அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து நம்மளை பிடிக்கிற மாதிரி கூட்டமாக வந்துட்டாங்கன்னா வேறு வழியில் நம்ம எல்லாரும் ஸ்ப்ளிட் ஆகி போக வேண்டியதான். பின்னி அந்த பக்கம் போலீஸோட எட்டு தான் காட்டுறாங்க. அவனும் மேப்லலாம் தேடி பார்த்துட்டு இருக்கா. இந்த பேப்பரில் வரைஞ்ச டிராயிங் எங்கே மேட்ச் ஆகுது, எங்கே மேட்ச் ஆகுது. கடைசியில் அவன் கண்டுபிடிச்சிட்றான் அவங்க எங்கே திருட போகிறாங்கன்றத. அப்படியே கட் பண்ணி அந்த டைமண்ட் காரன் தான் காட்டுறாங்க. அவனும் பொறுமையாக அவனுடைய ப்ரைவேட் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்து காரில் ஏறி போயிட்டுருக்க. சரி பாட்டு கேட்கலான்னு சொல்லி அது ஹெட்செட்லாம் போட்டு அம்மாடி ஜம்முன்னு கேட்டுட்ருக்கான். அந்த நேரம் டார்கெட் வந்துருச்சு, அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லி வில்லன் சொல்கிறான். அவ்வளோதான், எலிசா வண்டி இடையில விட்டுறா. என்னடா அது நடக்குதுன்னு தெரியாமல் இவங்க சட்டன் பிரேக் போட வில்லனும் மார்க்கஸும் அந்த 2 காரை அடித்து தூக்கிடுறாங்க. ஒரு காரை நொறுக்கிடுறான், இன்னொரு கார் குப்பரை அடிச்சுட்டு கீழே விழுந்துருது. அதுக்குள்ளே தான் அந்த பணக்காரனும் டைமண்டும் இருக்குது. வில்லன் போயிட்டு மரியாதையே டைமண்ட் கொடு, இல்லைனா உயிரை விட்டுறாதான்னு சொல்ல அந்த பணக்காரனை தன்னோட உயிர் பயத்து காரணமாக அந்த டைமண்டை தூக்கி கொடுத்துட்றான். வில்லனும் டைமண்ட் எடுத்துட்டு சரி காய்ஸ் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு கிளப்ப ஆரம்பிச்சிடறான். 3 பேருமே கரெக்டாக வண்டி எடுத்து கிளம்பி போயிட்டு இருக்கும் போது இவங்களை மறைச்ச மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் எட்டு நிற்கிறாரு. பின்னாடியும் பார்த்தா போலீஸ். இப்போ மாட்டுவீங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லி வில்லத்தனமாக போலீஸ் முறைச்சிக்கிட்டு இருக்க அங்கே இருக்கவங்களும் பிளான் பின்னு சொல்லி பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடுறாங்க. டைமண்ட் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி போலீஸ் அவனை ஃபாலோ பண்ணுறாங்க. பார்த்தா அது வில்லன் கிட்ட தான் இருக்குது. அவனும் ரொம்ப வேகமாக போனாலும் நம்ம போலீஸ் வச்சுருக்க பைக் சூப்பர் பைக்கு போல இருக்குது. செம்ம வேகமாக அவனுக்கு டஃப் கொடுத்து கிட்ட வந்துட்டுருக்கு. வில்லனை இவனை விட்டால் நம்மளை பிடிச்சிருவான், எதா வழி பார்த்தா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சந்துக்குள்ளே புகுந்து அங்கே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்த ஒருத்தனை கீழே தள்ளி விட்டு இவர் முன்னாடி போயிடுறாரு. அவ்வளோதான், முன்னாடி வர போலீஸும் அவனை ஏற்றிருக்கூடாதுன்னு சொல்லி டப்புன்னு பிரேக்கை போட்டு நின்றுறான். அவனும் பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்கான். ஐயோ கண்ணு தெரியலையா, ஏன் என் மேலே ஏற்றுற மாதிரி வந்தான்னு சொல்லி சண்டை போட, ஐயோ நான் போலீஸு புரிஞ்சுக்கோ கொஞ்சம் அமைதியாரு, அங்கே திருட எஸ்கேப் ஆகிடுவான்னு சொல்ல அந்த நேரம் பார்த்தா வில்லனும் எஸ்கேப் ஆயிடுறான். இவனும் விடாமல் போலீஸோட கேங்லாம் ஒன்று சேர்ந்து வில்லனை பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வர வில்லனுக்கு தெரிஞ்சிருது எப்படி இருந்தாலும் நம்மளை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மார்க்கஸ்ன்னு சொல்லி மார்க்கஸை ஃபோன் மூலிமா கூப்பிட்ற. அவனும் வேகமாக வரான். டைமண்ட் அவன் கைக்கு மாற்றி விட்டுற. வில்லன் தப்பிச்சிட்றான். மார்க்கஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மார்க்கஸை விடாமல் அங்கே இங்கேன்னு ஸ்டண்ட்லாம் காமிச்சு ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தாலும் பின்னாடி வந்த போலீஸும் இவன் விட்டா எஸ்கேப் போயிடுவான்னு சொல்லிட்டு பிரேக்கப் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. அவ்வளோதான், மார்க்கஸ் கீழே உருண்டு அடிச்சுட்டு விழுந்துடுறான். இவன் ரொம்ப வேகமாக போலீஸ் வந்ததுனால அவர் காரில் அடித்து கீழே விழுந்துடுறாரு. எந்திரிச்சு வந்து பார்த்தா மார்க்கஸ் அங்கே முன்னாடி தான் நிற்கிறான். நடந்து வரும்போது கரெக்டாக மார்க்கஸ் எலிசாவை கூப்பிட்டுற. எலிசா அங்கே வந்துடுறா. வந்தவளும் சரி வா வண்டியில் ஏறு, இல்லை நான் வண்டியில் வரல, இந்த டைமண்ட் வச்சுக்கோ, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் ஓடிடுறான். போலீஸும் வண்டியை கிளப்பலான்னு பார்த்தா வண்டி திடீர்னு மக்கர் பிடிச்சிருச்சு. வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. எலிசா வண்டியை முறுக்கிட்டு ஓட போலீஸ் இவனை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு செம்ம வேகமாக முறுக்கிட்டு வராங்க. விடாமல் காரும் பைக்கு முன்னாடி போகிறான். அப்படியே நம்ம எலிசாவை துரத்திக்கிட்டு வரா. எலிசா கதறா, இன்னும் விட்டா அவன் என்னை பிடிச்சிருவான், யாராச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு வில்லன்கிட்ட சொன்னான். வில்லனோ இரு நான் சொல்கிற இடத்துக்கு வா, அது மூலிமா அவர்கிட்ட தப்பிச்சிடலாம் சொல்ல எலிசா அது மாதிரி தான் வந்துட்டுருக்கா. ஆனால் ஃபெக்கால்ட்டி வேலையெல்லாம் காமிச்சு எலிசா கரெக்டாக கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துடுற. வில்லனும் அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து அந்த போலீஸ்காரனோட வண்டி இடித்து கீழே தள்ளி விட்டுறான். 2 பேர் உருண்டு அடிச்சுக்கிட்டு ஒரு போட்டில் போய் விழுந்துடுறாங்க. அங்கே சரியான சண்டை. வில்லனை பிடிச்சி போலீஸ் அடிக்க, போலீஸை பிடிச்சி வில்லன் அடிக்க, 2 பேரும் மாட்டுக்கத்தான் அடிச்சிக்க. சண்டையோட இடையிலேயே போலீஸ் என்ன பண்ணுறாரு, இவன் தப்பிச்சிருவான்னு சொல்லிட்டு அவரோட கைக்கும் அவனோட கைக்கும் ஹேண்ட்காப் போட்டுறாரு. அவ்வளோதான், 2 பேரும் மாட்டுக்கத்தான் அடிக்க. வில்லன் என்ன பண்ணுறான், அப்படியே தூக்கி WWEல வர மாதிரி ஒரு பெட்டி மேலே போட்டு ஒரு ஸ்நாக்கு தான். அதோட போலீஸ் மட்டையாயிறாரு. இன்னொரு குத்தை போட்டு நாக் அவுட் போட்டு மயக்கம் அடிஞ்சிடறாரு போலீஸு. சரி எல்லாம் முடிஞ்சு சாவி எங்கே இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. இவனும் முட்டி மோதி நகர முடியல. ஏன்னா இவனோட ஒரு கை தான் போலீஸ்கிட்ட இருக்குல்ல, ஹேண்ட்காப்பில் மாட்டியிருக்கனால கொஞ்சம் கூட நகர முடியாமல் அவனை கதறிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக எலிசா வந்துடுறா. ஓ தங்கமே இங்கே வந்துட்டியா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமா, அந்த சாவியை மட்டும் எடு. கன்னு எங்க, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் அவ்வளோ கெட்டவன் கிடையாது, அந்த கன்னை அப்பயே தூக்கி போட்டேன். அதை கேட்டதா எலிசா பேகை தூக்கி கையில் போடுறா. பார்த்தா அதில் ஒரு டைமண்டே இல்லை. உன்னோட கெஸ்ஸிங் தப்பாக போச்சு, மார்க்கஸ் நம்மளை ஏமாற்றிட்டான். இது தெரிஞ்சதான் வில்லன் கோவப்படுவான்னு பார்த்தா சரி பரவாயில்ல விடு, அந்த சாவியை எடு, எனக்கு வந்து ஃபண்டு தான் முக்கியம், டைமண்ட் போனால் போட்டோம் அப்படின்னு சொல்ல ஹீரோனிக்கு சுருன்னு கோவம் வந்துடுது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறா, உனக்கு ஃபன்னு தான் முக்கியமா, சரின்னு சொல்லிட்டு சாவியை தூக்கி அப்படியே தண்ணியில் வீசிட்டு இப்போ ஃபன்னாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எலிசா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இவனை என்ன பண்ணுற தெரியாமல் திருதுன்னு முழிக்கிறான். கடைசியில் இவனுக்கு தெரிஞ்சிருது அவ்வளோதான் நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு. பண்ணி ஒரு ரேஸ் ட்ராக்கை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல எலிசாவும் மெக்கீல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஆங்கர் என்ன சொல்கிறான்னா, இந்த சம்மரில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா, இந்த சம்மரில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா, அக்காவும் தம்பியும் ஒரே ரேஸ் ட்ராக்கில் சண்டை போட போகிறாங்க. இது காரணமாக அவர் அப்பா தான், அவர் சொன்னதுக்காக இவங்க 2 பேர் நிற்கிறாங்க. இவங்க 2 பேரில் யார் ஜெயிப்பாங்க, யார் ஜெயிச்சாலும் இவங்க அப்பாவுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அப்போ தூரத்தில் எலிசா யாரையோ ஒருத்தர் பார்க்குறான். பார்த்தா அது மார்க்கஸ் தான். மார்க்கஸ் எலிசாவை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு போயிட எலிசாவும் பெருசாக ஒன்று கண்டுக்காமல் வண்டியை முறுக்கிட்டு ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது.
அதோட இந்த படம் முடியுது.